இட்ஸ் Thursday மார்னிங். இன்னைக்கு எனக்கும் முன்னாடியே அத்தையும் மாமாவும் எந்திரிச்சு ஒரு ஃபங்ஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ முன்னாலாம் நான் எந்திரிச்சு குக் பண்ணுறேன் அப்படின்னா, தம்பி முழிச்சுட்டா அத்தை பக்கத்துலேயே படுக்க வச்சுப்பாங்க. அவர் தூங்கிருவாரு. ஸோ இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் எந்திரிச்சோனே தம்பியும் என் கூடவே எந்திரிச்சிட்டாரு. அவ்ளோ ஏர்லியரா குழந்தை எந்திரிச்சா எனக்கு வேலை டிஸ்டர்ப் ஆகுன்றத தாண்டி அவருக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுன்றனாலேயே நான் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து தம்பியும் தூங்க வச்சாச்சு. ஸோ ஒரு 5:00 அப்படிங்கும்போது தான் நான் கிச்சனுக்குள்ளேயே வந்தேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு டீ போட்டு குடிச்சுக்கலாம். ஏன்னா எந்திரிக்கும்போதே ரொம்ப ஹெட்டேக்காவே இருந்துச்சு. அந்த டீய கொஞ்சமா பொறுமையா குடிச்சிட்டு, அதுக்கப்புறமேட்டு தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணதே லேட் அப்படின்றனால சிம்பிளா பச்சை பயிறு கடைஞ்சு ரசம், வாழைக்காய் பொரியல்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாப்பாக்குன்னு ஸ்பெஷலா எந்த டிஷ்ஷும் பண்ணல. ஸோ இதே சாப்பாட்டையே அப்படியே பெசஞ்சு அவங்களுக்கும் குடுத்துட்டு நம்மளும் எடுத்துட்டு போயிரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. தம்பி சார பொறுத்தவரைக்கும் யாராவது ஒருத்தர் அவர் பக்கத்துல இருக்கணும் அவர் தூங்கும்போது. அது அப்படியே அவர் பழகிட்டாரா? ஸோ யாராவது அவர் பக்கத்துல இல்ல அப்படின்னா உடனே எந்திரிச்சுருவாரு. இன்னைக்கு ஒரு வழியா நான் எல்லா வேலையும் முடிக்கிற வரைக்குமே தம்பி எந்திரிக்கல. அண்ட் பாப்பாவோட யூனிஃபார்ம் எப்பயுமே மாமா தான் அயர்ன் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் அயர்ன் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூல் கிளம்பியாச்சு.